நட்சத்திரம் வழிகாட்ட சாஸ்திரிகள் பணிந்து நிற்க மாட்டு கொட்டிலில் வந்துதித்த இயேசுபாலனாம் இறைமகன் நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு கிறிஸ்மஸ் பகிர்வு. தேவதூதன் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்குள் சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள். இயேசு பிறந்த செய்தியை தூதர்கள் வார்த்தையின் மூலமாய் கேள்விப்பட்டு மேய்ப்பர்கள் உடனடியாக போய் குழந்தை இயேசுவை கண்டு பணிந்து கொண்டனர் என்று பார்க்கிறோம். அவர்கள் கண்ட செய்தியை பிரசித்தம் பண்ணிக்கொண்டே சென்றனர் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இரட்சகர் இந்த உலகத்தில் பிறந்த செய்தியை மற்றவர்களிடம் அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். மேய்ப்பர்களைப் போல நாமும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் பகிர்ந்து கொள்ளுவோம். விசேஷமாக நற்செய்தியை, இயேசுவின் பிறப்பின் செய்தியை புறஜாதி மக்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்ள முன்வருவோம். ஆண்டவரின் பிறந்த நாளில் பரலோகம் தனது மகிமையை பகிர்ந்து கொண்டது. கால்நடைகள் தங்கள் இருப்பிடத்தை பகிர்ந்து கொண்டது. யோசேப்பும் மரியாளும் கீழ்ப்படிந்து தங்கள் வாழ்க்கையே ஆண்டவருக்கு பகிர்ந்து கொண்டனர். சாஸ்திரிகள் தங்கள் ஐஸ்வர்யத்தை கொடுத்து பகிர்ந்து கொண்டனர். மேய்ப்பர்கள் பிள்ளையை கண்டு தூதர் மூலமாக சொல்லப்பட்ட நற்செய்தியை எங்கும் பிரசித்தம் பண்ணினார்கள். முதலாவது அவர்கள் சுவிசேஷம் செய்கிறவர்களாக மாறினார்கள் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைக்கு கிறிஸ்மஸை கொண்டாடி வருகிறோம். ஆலயத்திற்கு செல்கிறோம், பண்டிகையை ஆசிரிக்கிறோம், நல்ல உணவு உடை உண்டு மகிழ்கிறோம். அது மட்டுமல்லாமல் நாம் எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். ஆனால் இயேசுவின் நற்செய்தியை நாம் கிறிஸ்மஸ் காலங்களில் பாடல் மூலமாக, இன்னுமாய் மற்ற காரியங்கள் மூலமாக பகிர்ந்து கொள்வதின் மூலமாய், இல்லாதவர்களுக்கு கொடுப்பதின் மூலமாவதாக நாம் இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில் அப்படிப்பட்ட கிறிஸ்மஸ் பகிர்வை நாம் எவ்வாறு செய்கிறோம் என்று சற்று தியானிப்போம். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, கிறிஸ்மஸ் என்றாலே தேவன் பரலோக மகிமையை துறந்து பூலோகத்தில் வந்து ஆண்டவரே அந்த மகிமையை பகிர்ந்து கொண்டீரேசப்பா. ஆண்டவரே, ஸ்ரீஷர்கள், ஆண்டவரே, சாஸ்திரிகள், மேய்ப்பர்கள், யோசேப்பு, மரியாள் எல்லாரும் தங்களுக்குள்ளதை பகிர்ந்து கொண்டார்கள். இந்த பண்டிகையை ஆசரிக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த கிறிஸ்மஸ் பகிர்வை ஆண்டவரே நற்செய்தியின் மூலமாக நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளவும், இன்னுமாய் நற்கிரியைகள் மூலமாய் பகிர்ந்து கொள்ளவும் தக்கதான கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.